அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜெயராஜ் அன்னவாக்கியம் மகளிர் கல்லூரி வழங்கும் இன்றைய திருக்குறள் சிந்தனை. அதிகாரம் 40, குறள் 400. கல்வி என்னும் அதிகாரம். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்னும் குறளில் ஒருவனுக்கு அளவில்லாத செல்வம் கல்வி செல்வம் மட்டுமே. இந்த கல்வி செல்வத்தின் அவசியத்தை ஒரு சிறு கதை வழி பார்ப்போம். சிறுவாணி என்ற அழகிய ஊரில் சிந்தாமணி என்ற ஒரு பெண் வசிக்கிறாள். அவள் ஏழை குடும்பத்தை சார்ந்தவள். அவளின் பெற்றோர்கள் கடினமாக உழைத்து சிந்தாமணியை படிக்க வைக்கின்றனர். எப்போதும் சிந்தாமணிக்கு அவளின் பெற்றோர்கள் சொல்லும் உயரிய வார்த்தை, கல்வி என்பதே உனது லட்சியம், அதை நோக்கி பயணி, எங்களை போன்று நீ துன்பப்பட வேண்டாம் என்று கூறுவார்களாம். சிறுவாணியும் தன்னுடைய தாய் தந்தை சொல்லை கேட்டு நன்றாக படித்து மாவட்டத்தில் முதல் மாணவியாக வந்தாளாம். பிறகு அவளின் லட்சியத்தை நோக்கி பயணித்து IAS அதிகாரியாக அவள் பிறந்த ஊரான சிறுவாணி என்ற ஊருக்கு வருகின்றாள். அவளை அனைவரும் மலர் வளையம் சூட்டி வரவேற்கின்றனர். இந்த சிந்தாமணியை போன்று நாமும் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் படித்து வாழ்க்கை லட்சியத்தை அடைய குறிக்கோளோடு செயல்பட வேண்டும். ஆம், இந்த உலகத்தை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றார் பேரறிஞர் பிளாட்டோ. பெற்ற பிள்ளைகள் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் மகாத்மா காந்தி. கத்தியினால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தம் மிகப்பெரியது கல்வி என்றார் எட்மண்ட் பர்க். இவ்வருமையான வரிகளை நினைவில் கொண்டு கல்வியை கற்போம், கற்று உயர்வோம், சாதிப்போம், சரித்திரம் படைப்போம். மீண்டும் இனிய குரலில் நாளை சந்திப்போம். விடைபெறுவது ஜெயராஜ் அன்னவாக்கியம் மகளிர் கல்லூரி.